இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் பேக் ஹோலோட ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்ட்ரு. இதை வந்துட்டு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், எதனால் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஜோக் ஆகிடுச்சிங்க. ஜோக் ஆகிடுச்சின்னா ஆயில் வந்துட்டு நம்ம டேங்க் மூலிமா டேங்கில் ஆயில் ஊற்றினோம்னா அந்த ஊற்றுற வழியில் வந்துட்டு ரிட்டன் ஆயில் அடிக்குங்க. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஜோக் ஆனால் மட்டும்தான் அந்தமாரி வரும். அதனால் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஃபில்ட்ரு எடுத்து போட போகிறோம். எப்படி போட போகிறோம்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ புது ஃபில்ட்ரு மாட்டிக்கிட்டு இருக்கோம். பழைய ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி புது ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபில்ட்ரு மாற்றினா தான் உங்களுக்கு ப்ரெஷர் நல்லாயிருக்கும். ஹைட்ராலிக் ப்ரெஷர். அதேமாரி இந்த ஃபில்ட்ரு வந்து ஜோக் ஆகிடுச்சுன்னா ஃப்ரண்ட் பைக்கிட்ட வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கீழே இறங்குறப்ப மேலே ஃபுல்லாக தூக்கிட்டு லோட்டர் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு கீழே இறங்குறப்ப ஆயில் வந்துட்டு ரிட்டன் ஆகும் நம்ம ஆயில் ஊற்றுற டேங்கில் இருந்து. இப்போ புதுசாக மாற்றுறதுனால அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, டக்குன்னு ஆப்ஷன் ஆகும். இது பஸ் டைமே முடிஞ்ச அளவுக்கு கையில் தான் வைக்கணும். அடுத்து ஒரு 10 மணி நேரம் ஓட்டின வாட்டி தான் நம்ம அதுக்கான ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிற மாதிரி இருக்குங்க. அதேமாரி இது மாற்றுறப்ப குறைஞ்சி வந்துட்டு 1 லிட்டர் ஆயிலாவது இந்த ஃபில்டரில் ஊற்றிட்டு தான் மாற்றணும்.